மேஷ ராசியில் பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே முதன்மையானவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த வகையில் மேஷம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது? உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன காரணம்? நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட வாழ்க்கையில் சாதகமான பலனை பெற முடியும்? அது பற்றின முழுமையான தகவலையும், இந்த வருடத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் மூலம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமைய போகுது, இது பற்றின முழுமையான தகவலையுமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். மேசம் ராசி செவ்வாய் பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரருமே உங்களோட வாழ்க்கையில் என்ன விதமான கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அது தீர என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற பதிவை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த மூல மந்திரத்தை நீங்கள் உங்களோட மனதில் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கும். உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெற முருகன் கட்டாயம் உறுதுணையாக இருப்பார். பிறந்திருக்கும் 2025ஆம் வருடம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கப்பெறும் அதிர்ஷ்ட வாய்ப்பு. சனி சஞ்சாரம், கேது சஞ்சாரம், குரு சஞ்சாரம், இந்த ஒவ்வொரு பயிற்சிகளின் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். முதல்ல நல்ல விஷயத்தை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, செவ்வாய் மற்றும் கேதுவின் அம்சம் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் 2025ஆம் ஆண்டு ஒரு யோகமான வருடமாக அமையப்போகுது. இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே காணாமல் போக போகுது. சூரியனை கண்ட பனி போல உங்களை விட்டு விலக போகுது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாய்ப்பை பெற போகிறீங்க. புதிய தொழில் தொடங்குற எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வருடம் மேற்கொள்ளுங்க. கட்டாயம் நிறைவேறும். நல்ல ஒரு லாபத்தையுமே நீங்கள் பெற முடியும். சுய தொழில் செய்கிறவங்களோட நிலை இந்த வருடம் நல்லபடியாக உயர்ந்து காணப்படும். நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் நிறைய விஷயத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். ஒரு ஜான் ஏறுனா ஒரு முழம் சலுக்குது அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்பதாக உங்களோட வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை கடந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க. இனி உங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது இந்த வருடம் அனைத்து கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கறதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளிலுமே நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைய போகுது. மேஷ லக்கணத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே முதன்மையானவங்களாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. எங்கேயாவது ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற ஒருவரை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க மேச லக்கணத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேச லக்கணத்தில் இருக்கிறவங்க வெற்றி அடைஞ்சவங்களுக்கு பின்னாடி பக்கபலமாகவும் இருந்திருப்பாங்க. வேற ஒரு ராசிக்காரங்களாக இருந்தால் கூட இவங்க மேடை ஏறி பேசினா எல்லோரோட கவனமுமே இவங்க பக்கம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஊர் உலகமே திட்டினாலும் சரி, சீண்டினாலும் கூட இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க. எவ்வளவு தடை வந்தாலுமே அதை தாண்டி இவங்க நினச்ச விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக செயல்படுவாங்க. மதம், இயக்கம் அப்படின்னு எதை சார்ந்திருந்தாலுமே அதில் ரொம்பவும் தீவிரமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. பழமையான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அதிலிருந்து வேறுபட்டு அதற்கு ஒரு புதிய பரிமாணத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இவங்களோட செயல்பாடு இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அறிந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தி மற்றவங்களை ஏற்க செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அல்லது அந்த விஷயத்தை நியாயப்படுத்தி எல்லோரையுமே பின்பற்ற வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமாக செயல்படுவாங்க. இந்த மேசராசி அஸ்வினியில் உள்ள உங்களுக்கு நிறைய இயல்புகள் ரொம்பவும் சிறப்பான குணங்களாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு இந்த வருடம் சனி பகவானின் சஞ்சாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு முழுவதுமே உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால 2025ஆம் ஆண்டு தொழில் வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் வகையில் அமைக்க போகுது. நினைத்ததை எல்லாமே உங்களால் நிறைவேற்ற முடியுங்க. தடைப்பட்ட வேலை அப்படிங்கிறது நல்லபடியாக நடந்து முடியும். இதன் மூலம் வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க இந்த வருடம். அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவான் மற்றும் கேது பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ராகு கேது பகவான் சஞ்சாரம் மே 25ஆம் தேதி வரைக்குமே ராகு பகவான் மீனத்திலையும் கேது பகவான் கன்னி ராசியிலையும் சஞ்சரிக்கும் நிலையில் கேதுவால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வகையில் இந்த சஞ்சாரம் அமைய போகுது. நீங்கள் நினைப்பது நடப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாமே இவங்க உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த
மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும். ஏதாவது வழக்கு விவகாரங்கள் நிலுவையில் இருந்தாலுமே இந்த கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. அந்த வழக்கு விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியடையும் வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். மே 26 முதல் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் லாப ராகுவால் உங்களுக்கு உங்களோட தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதன் மூலம் லாபம் வருமானம் அதிகரித்து காணப்படும். உங்களோட பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும். வியாபாரமுமே நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் வாய்ப்புகளை எல்லாமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி 10 வரைக்குமே ரிஷபத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பிப்ரவரி 11 முதல் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த சமயத்தில் வருமானம் அதிகரிக்கும். முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் இந்த வருடம் முழுக்கவே வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையை அடைவதற்கும் அடைந்த முன்னேற்றமான நிலை நிலைத்து நிற்கவும் உறுதுணையாக இருப்பார் குரு பகவான். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் குரு பகவானுக்கு போற்றி, ஓம் குரு பகவானே சரணம் அப்படிங்கிற மூல மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் குருவின் சஞ்சாரம் நடக்கும் பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சிகளையுமே சாதகமான வாய்ப்பை பெற முடியும். அதன் பிறகு எதிர்பார்ப்பில்லாத நிலை உங்களுக்கு ஏற்படும். வருங்காலத்திற்கான முன்னெச்சரிக்கையான ஏற்பாடுகளை அனைத்துமே நீங்கள் இந்த சமயத்தில் செய்ய நல்ல ஒரு ஏதுவான காலமாக அமையும். மே 11 முதல் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களோட எதிர்ப்புகள் அனைத்துமே விளக்கிடுவார். எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாக்குவார். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்பு கிடைக்கும். இந்த வருடம் மங்கள யோகம் உண்டாக இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அமையும். ஒரு சிலருக்கு எல்லாமே குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு தவச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் சஞ்சாரம் வரும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புமே ஏற்படும். நீங்களுமே குரு வழிபாடோடு சேர்ந்து செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். புதிய வீடு கட்டுறது, புதிய வீடு கட்டி குடியேறுவது, புதிய சொத்து வாங்கிறது, பூர்வீக சொத்து உங்களுக்கு வர்றது போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த குரு சஞ்சாரம் மூலம் நடக்கும். அக்டோபர் 8 முதல் கடகத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்களோட செல்வாக்கை உயர்த்துவார். சுப நிகழ்வுகளை எல்லாமே நடத்தி வைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த குரு சஞ்சாரம் மூலம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை எல்லாமே நீங்கள் காண போறீங்க. அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவான் சஞ்சாரம் இது எப்போன்னா ஜனவரி 14 மார்ச் 14 வரைக்கிலான காலம்னு சொல்லலாம். அதன் பிறகு ஜூன் 15 ஜூலை 16 வரைக்கும் இருக்குது. அதன் பிறகு செப்டம்பர் 17 அக்டோபர் 17 வரைக்கும் இந்த சூரியனோட சஞ்சாரம் மாறி மாறி வரப்போகுது. இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு முறை உங்களோட ராசியில் சஞ்சரிக்கும் பொழுதுமே நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளையுமே வெற்றியடையும் வாய்ப்பை பெறுவீங்க. அதன் மூலம் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். இது வரைக்கும் நாம் ஒவ்வொரு கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சிறப்பான மாற்றங்கள் என்ன அப்படின்னு தான் பார்த்தோம். தொடர்ந்து நாம் இந்த பயிற்சிகள் ஒவ்வொரு பயிற்சியின் போதும் ஏற்படும் பொது பலன் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். 2025 உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்ததை விடவே நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையில் காணப்பட போகுது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்குமே செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்பும் பெறுவீங்க. கலைஞர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெளிநாட்டு வர்த்தகம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபம் தரும் வகையில் அமையும். லாபஸ்தானம் பலமடைகிறதுனால தொழில் முன்னேற்றம் அடையும். ஓடாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இயந்திரம் கூட மீண்டும் ஓடும் வாய்ப்பும் இருக்கு. லாபம் அதிகரிக்கும். எலக்ட்ரானிக், மெடிக்கல், கெமிக்கல், இயந்திரம், ரியல் எஸ்டேட் போன்ற பங்கு வர்த்தகம் மற்றும் இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபட்டவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் வாய்ப்பு பெற போறீங்க. விவசாயத்திலையுமே எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. பணியாளர்களுக்கு பணிபுரியும் இடத்துல மதிப்பு உயர்ந்து காணப்படும். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றங்களும் பதிவு உயர்வுகளும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த 2025 மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு ஒரு முன்னேற்றமான வருடமாக அமைய போகுது. குடும்பத்தில் மதிப்பு உயர்ந்து காணப்படும். வேலை பார்க்கும் இடத்திலையுமே உயர்வு உண்டாகும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் பிரிந்தவங்களுக்கும் மறுமண பாக்கியமும் ஏற்படும். குழந்தைக்காக ஏங்கியவங்களுக்கு ஏக்கம் தீரும்.
கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும். ஆசிரியரின் ஆலோசனை ஏற்று நடக்கிறது நல்லது. தேர்வில் இதன் மூலம் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை நீங்கள் பெற முடியும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோய்கள், தொற்று நோய்களால் அவதிப்பட்ட நிலை மாறும். ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் மறையும். தம்பதி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொன் பொருளுடன் புதிய வாகனம், சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகும். எல்லா கிரக நிலைகளுமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்க இருக்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்ல பலன்களை தக்க வைத்துக்கொள்ள உறுதுணையாக இருக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தக்க வைத்துக்கொள்ள உறுதுணையாக இருக்கும். இந்த பதிவு மேச ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.